நம்ம ஊர்ல ஒருத்தங்க ஜெயிச்சு மேலே வராங்க அப்படின்னா அந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த மாநிலம், அந்த நாடே அவங்கள கொண்டாடும். அந்த விதத்தில் இன்னைக்கு 14 வயது மாணவி கார்த்திகாவை தான் ஊரே கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் இவங்க? இவங்க அடைந்த வெற்றியை பற்றி பார்க்கலாம். சென்னையில் கண்ணகி நகரில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இந்த கார்த்திகா. கண்ணகி நகர் அப்படிங்கிறது சென்னையிலே அதிகமாக கிரைம் நடக்கிற ஒரு பகுதியாகவும் ரொம்ப வசதிகள் குறைவான ஒரு பகுதியாக தான் காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து இன்னைக்கு தேசிய அளவில் இந்தியாவுக்காக கபடி போட்டியில் விளையாடி தங்கப்பதக்கமே வின் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்ததாக தான் காணப்படுது. கார்த்திகா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து தான் வராங்க. இவங்களோட அப்பா ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளியாக தான் இருக்கிறாங்க. இவங்களோட அம்மா ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கையுமே இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் இவங்களது. இவங்க கண்ணகி நகரில் தான் பள்ளி படிப்புமே பயின்றுட்டு இருக்காங்க. பள்ளியில் இவங்க விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் கொண்டு முதல்ல கிரிக்கெட்டில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க கபடி விளையாட்டுலையுமே வந்திருக்காங்க. பயிற்சி மையம் சென்று பயிற்சி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை கூட இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த போதும் அவங்களோட ஆர்வத்தினால அவங்களே பயிற்சி எடுத்து அவங்களுக்கான திறமையை வளர்த்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க நிறைய போட்டிகள்லையுமே விளையாடிட்டு வந்திருக்காங்க. கடுமையான பயிற்சி மூலமா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி U18 பெண்கள் போட்டியில வைஸ் கேப்டனா தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. இறுதி போட்டியில ஈரானை எதிர்த்து பஹ்ரைன்ல விளையாடி இருக்காங்க. அதுலயுமே அதிகமான புள்ளிகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றிக்கு இவங்களோட புள்ளிகள் முக்கிய காரணமாக இருந்து அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்களோட வெற்றியை பாராட்டி 25 லட்சம் தொகையுமே பரிசா வழங்கியிருக்காங்க. எதிர்கால திட்டமா கார்த்திகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய மூத்த அணியில இடம்பெறுவதா என்னோட பெரிய கனவா இருக்கு. தொடர்ந்து என்னோட பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே விளையாட்டு வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது மூலமா சமூக மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறதுமே தெரிவிச்சிருக்காங்க. கண்ணகி நகர் அப்படிங்கிறது அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு கண்ணகி நகரை விருதோட ஒரு பிராண்டாக மாற்றுவதே என்னோட குறிக்கோள் அப்படிங்கிறதுமே கார்த்திகா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கார்த்திகாவோட வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?